இப்போ நம்ம முக்கூட்டு பருப்பு கொழக்கட்டை பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு சின்ன கப்பு தான், சின்ன கப்பில் ஒரு அரை கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் அரை கப் எடுத்துருக்கேன். இதை நம்ம ஊற வைக்கலாம். இது ஒரு அரை கப். அதே மாதிரி கடலைப்பருப்பு அரை கப், உளுத்தம்பருப்பு அரை கப். அரை கப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப உளுந்து சரியாகாது. அதனால் அரை கப்பு கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். உளுந்து சேராதவெல்லாம் இருப்பா. சரி, இந்த உளுந்தோட சுவை வந்து புளிப்பு சுவை. அந்த புளிப்பு சுவை உடலுக்கு ஒத்துக்காதவங்களாம் இருக்காங்க, அந்த வாத உடம்புக்காரங்க. ஸோ அதனால இது அரைக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ எந்த பருப்பு போட்டாலும் இப்போ நான் ரீசண்டாக என்ன பண்ணுறதுன்னா, கொஞ்சம் ஹார்ஸ் கிராம் இருக்கு இல்லையா, அதை கொள்ளு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறது, சும்மா ஒரு ஸ்பூன். ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உடம்புக்கு. ஏன்னா பருப்பு வந்து சில பேருக்கு ஜீரணம் ஆகாமல் ரொம்ப கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இது வந்து கொள்ளு ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க, அந்த கொள்ளு போட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன். இப்போ என்னென்னா, இந்த கப்பில் எந்த மெஷரிங் கப்பில் எடுத்துட்டாலும் அரை கப் துவரம்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து கொள்ளு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை கப். திஸ் இஸ் உருது டால் ஹாஃப் கப், துவர் டால் ஹாஃப் கப், and then chana dal half, and then horse gram 1 spoon. That's all. We have to soak this. இதை வந்து நம்ம ஊற வைக்கணும், சரியா? இது இந்த முக்கூட்டு பருப்பு குழக்கட்டைக்கு இது நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து, இப்போ இது எல்லாமே ஆஃப் போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ இட்லி ரவா, திஸ் இஸ் ரைஸ் ரவா, நாட் தட் பாம்பே ரவா நை. திஸ் இஸ், இது வந்து இட்லி ரவான்னு பேர், கர்நாடகா ஸ்பெஷல். இந்த இட்லி ரவை கிடைக்கும், கடையிலெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணோன்னா, பச்சரிசியை வாங்கி அதை நல்லா கொஞ்ச நேரம் அலம்பிட்டு காய வச்சு அதை வந்து மிக்சியில் ரவையாக உடச்சி கொண்டு வரணும். அதுதான் இது ரவா. இதில் நான் ஒரு கப்பு, இதெல்லாம் ஆஃப் கப் எடுத்தோம் இல்லையா, இதில் ஒரு கப் எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம கலர்றதுன்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இது ஊறட்டும், ஓகேயா? இதில் தண்ணி விட்டு ஊற வைக்க போகிறேன்.